+, நான் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம எம்ஐயோட ட்ரிம்மர் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக xiaomiங்கிற பேரில் வந்து ட்ரிம்மர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ xiaomi ட்ரிம்மர் 2 இதை பற்றின அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ட்ரிம்மர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 லென்த் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதில் வந்து டிஜிட்டல் எல்இடி ஸ்க்ரீன் கிடையாது, இதில் டிஜிட்டல் எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதனில் பார்த்தீங்க அப்படின்னா IPX7 வாஷபிள் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்குது, வேறு ஒன்றும் இதில் மென்ஷன் பண்ணலை. நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரிம்மர். ஏற்கனவே உள்ள ட்ரிம்மர் மாதிரி தான் இருக்குது. எம்ஐ ட்ரிம்மர் ஏற்கனவே போட்டிருந்தாங்களா அதே போல் தான் இருக்குது. பட் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா xiaomi அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே பார்க்குறதுக்கு அதே போல் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 40 லென்த் செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா 0.5 mm வரைக்கும் வந்து ப்ரிசிஷன் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஜிட்டல்லே டிஸ்பிளே காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா 63% இருக்குது, அப்படி என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளேயில் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 2 கோம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன சைஸுக்கு வந்து ப்ரிசிஷன் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி 2 கோம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம 40 லென்த் செட்டிங்ஸ் வரைக்கும் இதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ லுக் வைஸ் நல்லா இருக்குது. ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பவுச் வேறு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 700 mAh வந்து லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இது வந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கார்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் 90 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூவாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனில் வந்து இது வந்து ஒரு வாஷபிள், ஏன்னா IPX7 கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நீங்கள் வந்து வாஷபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 கோம்ப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோம்ப் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0.5 mmலேருந்து 10 mm வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கோம்ப் பார்த்திங்க அப்படின்னா 10.5 mmலேருந்து 20 mm வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸி க்ளீனிங்காக வந்து இந்த ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேடானது நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெர் மினிட்டுக்கு வந்து 6000 ஸ்ப்ளேடு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்னஸ்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை 5 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 12 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் வந்த ட்ரிம்மர்லேயே இது கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிம்மர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2000 கொடுத்துருக்காங்க, அதாவது 1999 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போல் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.